சென்னை தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே போலீஸ் கண்முன்னே நிகழ்ந்த கொலையால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. நடு ரோட்டில் ரகளை செய்த மனநிலை பாதிக்கப்பட்ட நபர் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். சென்னை ஐனாபுரம் பகுதியை சேர்ந்தவர் 59 வயதான ரங்கநாதன். இவர் மனநிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி வீட்டிலிருந்து வெளியேறி இருக்கிறார். அவர் அந்த பகுதியில் சுற்றித் திரிவார் என அந்த ஒரு குடும்பத்தினர் தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர் அங்கிருந்து நேராக தாம்பரம் பேருந்து நிலையம் அந்த பகுதியில் கடந்த சில நாட்களாக சுற்றித் திரிந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இன்று அதிகாலை 1 மணி அளவில் அந்த தாம்பரம் ரயில் நிலைய பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் வெளியே வரும் பகுதியில் அந்த GST சாலை நின்று கொண்டு அங்கே செல்லுகின்ற வாகனங்களுக்கு இடையூறு ஏற்பட்டு கடும் ரகளையில் அவர் ஈடுபட்டு வந்ததாக தாம்பரம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக தாம்பரம் போலீசார் அந்த GST சாலை பேருந்து நிலையம் அருகே சென்று அங்கு ரகளையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ரங்கநாதனை பிடித்து அவரிடம் விசாரணை செய்து கொண்டிருந்தார்கள். அவருடைய மகனுடைய செல்போன் எண்ணு மட்டும் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் மகன் முருகனுக்கு போலீசார் செல்போன் மூலமாக தகவல் கொடுத்து தந்தையை அழைத்து செல்லுமாறு கோரியிருக்கிறார்கள். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த பகுதியில் சென்னையிலிருந்து திண்டிவனம் நோக்கி ஒரு கார் ஒன்று சென்று கொண்டிருக்கிறது. அந்த காரில் இந்த வழக்கறிஞர்கள் சிலர் சென்றதாக கூறப்படுகிறது. அந்த கார் அந்த தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே வரும்பொழுது தண்ணீர் பாட்டில் வாங்குவதற்காக அவர்கள் அந்த காரை அந்த பகுதியில் நிறுத்தியிருக்கிறார்கள். போலீசாரிடம் பேசிக் கொண்டிருந்த ரங்கநாதன் உடனடியாக ஓடி சென்று அந்த கார் கண்ணாடியில் அடித்து அந்த காரில் வந்தவர்களை தாக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது காரில் இருந்து இறங்கிய நபர்கள் உடனடியாக அந்த ரங்கநாதனை பலமாக அடித்து கீழே தள்ளியிருக்கிறார்கள். போலீசார் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அவர் அடிக்காதீர்கள் என்று கொண்டு சொல்லிய போதும் அவர் அதற்கு முன்பாகவே அடித்து அவரை கீழே தள்ளியிருக்கிறார்கள். கீழே தள்ளிய நிலையில் அவருடைய தலையில் காயம் ஏற்பட்டு உடனடியாக ரங்கநாதனை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு போலீசார் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அங்கு மருத்துவர்கள் அவரை பரிசோதித்த போது அவர் வரும் வழியிலேயே இருந்தது தெரிய வந்தது. இந்த சம்பவம் தாம்பரம் பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக தாம்பரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலமுரளி சுந்தரம் வழக்கு பதிவு செய்து அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட ரங்கநாதனை தாக்கிய வழக்கறிஞர்களை கைது செய்தார்கள். சைதாப்பேட்டை சேர்ந்த வழக்கறிஞர் மணிகண்டன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல அவருடன் வந்த சட்டக்கல்லூரி மாணவர் வினோத் என்பவரையும் போலீசார் கைது செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். தற்போது தாம்பரம் காவல் நிலையத்தில் அவர் குடும்பத்தினரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மனநிலை பாதிக்கப்பட்ட நபர் தகவலில் ஈடுபட்ட போது போலீசார் விசாரித்துக் கொண்டிருக்கும் போதே அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவமானது தாம்பரம் பகுதியில் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.